அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பள்ளி என்பது இந்து சாஸ்திரத்தில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒன்று. இது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட ஒப்பிடுவாங்க. இந்த பள்ளி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மினி ஜோசியர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம மேலே விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கென்று ஒரு தனி பலன், தனி பஞ்சாங்கமே இருக்குது. நமக்கு வருகின்ற லாபத்தையும் நஷ்டத்தையும் ஆபத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் நம்ம மேலே விழுகின்ற இடத்தை வைத்தும் குறிப்பிட்ட ஒரு திசையிலிருந்து அது எழுப்பக்கூடிய ஓசையின் மூலமாகவே சொல்ல முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. பள்ளி நம்ம மேலே விழுந்தாலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு திசையிலிருந்து சத்தம் எழுப்பினாலோ அதற்கு என்ன சாஸ்திரம் பலன் என பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பள்ளி இது நம்ம உடம்பு மேலே எந்தெந்த இடத்துல விழுந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பள்ளி நம்மளுடைய தலையில் வலது பக்கமாக விழுந்தால் நம்மளுக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்றாங்க. மேலும் இடப்பக்கமாக விழுந்தால் கலகம் உண்டாகும். நம்மளை பற்றியோ இல்லை நம்ம இருக்கிற இடத்துலையோ ஒரு குழப்பம் கலகமும் உண்டாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்றியில் விழுந்தால் கீர்த்தி என்றால் புகழ் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு புகழ் கிடைக்கும். நம்ம செய்கின்ற ஒரு வேலையிலோ பணிகளிலோ நம்மளுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்றாங்க. அதனால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வயிற்று பகுதியில் வலப்பக்கம் விழுந்தால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். மகிழ்ச்சியான செய்திகள் வரும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அமைப்பு உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். இடப்பக்கமாக விழுந்தால் தானியம், அதாவது நம்மளுக்கு தானியம் லாபம் ஏற்படும். உணவு அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதுகில் வலது பக்கம் விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கவலைகள் ஏற்படும். இடது பக்கம் விழுந்துச்சு அப்படின்னா நஷ்டம் ஏற்படும். நம்ம ஏதாவது தொழில் செஞ்சாலோ ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தாலோ அதில் நஷ்டம் ஏற்பட போகுது. அதனால் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு முன்னாடியே எச்சரிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இது. கண்ணின் வலப்பக்கம் விழுந்தால் நம்மளுக்கு பயம் ஏற்படும். பயமான ஒரு உணர்வை இது கொடுக்கும். இடப்பக்கம் விழுந்தால் சுகம், அதாவது ஆரோக்கியம் மேம்படும் என்று அர்த்தம். தோல், நம்முடைய தோள்பட்டை இருக்கு இல்லையா, அந்த தோள்பட்டையில் வலது தோள்பட்டையில் விழுந்த அப்படின்னா போகம், நல்ல ஒரு போகம் உண்டாகும். இடப்பக்கம் விழுந்தால் வெற்றி உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். மேலும் கபாலம், வலப்பக்கம் விழுந்தால் வரவு உண்டு. இடப்பக்கம் விழுந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கணுக்கால், வலப்பக்கம் விழுந்தால் சுகம். இடப்பக்கம் விழுந்தால் நம்மளுக்கு ஒரு தொலைதூர பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்கு வலப்பக்கம் விழுந்தால் கவலை. இடப்பக்கம் விழுந்தால் நோய் வரும், வியாதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிக்கட்டு வலப்பக்கம் விழுந்தால் கீர்த்தி. இடப்பக்கம் விழுந்தால் பீடை அப்படின்னு சொல்லப்படுது. தொடை, நம்முடைய காலில் தொடையில் வலப்பக்கம் தொடையில் பட்டுச்சு அப்படின்னா அந்த கௌரி நம்முடைய வலது பக்கம் தொடையில் விழுந்தால் சஞ்சலம் ஏற்படும். இடது பக்கம் தொடை ஏற்பட்டால் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகங்கள் இருக்கு இல்லையா, அதில் வலப்பக்கம் விழுந்தால் நஷ்டமாகும். இடப்பக்கம் நகத்தில் மேல் பட்டால் செலவாகும் சொல்லப்படுது. காது, ரைட் சைடுடைய காதில் விழுந்தால் லாபமாகும். இடது பக்கம் காதில் விழுந்தால் ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பு, வலப்பக்கம் மார்பில் பட்டால் சுகம், ஆரோக்கியம், ஏதாவது உங்களுக்கு நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய் சரியாகும். இடப்பக்கம் மார்பில் விழுந்தால் லாபம் அப்படின்னு சொல்லப்படுது. கழுத்து, வலப்பக்கம் கழுத்து பகுதியில் விழுந்தால் வெற்றி. இடப்பக்கம் கழுத்தில் விழுந்தால் பகை. இது கௌரி நம்ம மேலே விழுந்துச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 7 கிழமைகளில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்ற 8 திசைகளில் எந்த திசைகளில் இருந்து கௌரி சத்தம் எழுப்பினால் என்ன பலன் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, கிழக்கு பகுதியிலிருந்து சத்தம் எழுப்பினால் பயம். மேற்கு பகுதியிலிருந்து சத்தம் வந்தால் சண்டை. தெற்கு பகுதியிலிருந்து சத்தம் வந்தால் சுபம். வடக்கு பகுதியிலிருந்து சத்தம் வந்தால் திரவிய லாபம். திரவியம் அப்படின்னா ஒரு லிக்யூடு, ஸோ திரவம் சம்பந்தமான பொருட்கள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும். தென்கிழக்கு தீமையை குறிக்கும், ஒரு நெகட்டிவ் சைன். தென்மேற்கு வரவு. வடமேற்கு வஸ்திர லாபம், நமக்கு புது துணிகள் கிடைக்கலாம். இல்லை துணி வியாபாரம் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலம் நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்றாங்க. வடகிழக்கு லாபம். ஆகாயம் ஜெயம். பூமி காரிய அனுகூலம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை எந்த திசைகளில் கௌரி சத்தம் எழுப்பினால் இந்த அளவுக்கு நமக்கு நன்மை ஏற்படுகிறது. திங்கட்கிழமை கிழக்கு திரவிய லாபம். மேற்கு ராஜ தரிசனம். தற்காலங்களில் ராஜ தரிசனம் அப்படின்னா முதலமைச்சரை சொல்லலாம். தெற்கு சத்ருவருவு. வடக்கு வஸ்திர லாபம். தென்கிழக்கு கலகம். தென்மேற்கு விரோதம். வடமேற்கு துக்கம். வடகிழக்கு மங்கள வார்த்தை. நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் கேட்கும். சார் நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், நாளைக்கு காதுகுத்து வச்சுருக்கோம்,
நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாக போகுது. ஸோ இது போல் நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் கேட்கும் அப்படின்றாங்க. ஆகாயம் கேடு, பூமி திரவியம். இது திங்கட்கிழமைகளில் இந்த திசைகளில் சத்தம் கேட்டால் இது போல் நன்மைகள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை கிழக்கு சம்பத்து, மேற்கு அனுகூலம், தெற்கு விசனம், வடக்கு பயம், தென்கிழக்கு வரவு, தென்மேற்கு பயம், வடமேற்கு நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான ஒரு விஷயம் நடக்குன்றாங்க. வடகிழக்கு வாகன லாபம் ஏற்படும். ஆகாயம் பயணங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பூமி திரவிய லாபம் ஏற்படும். இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திசைகளில் சத்தம் ஏற்பட்டால் இது போல் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதன்கிழமை கிழக்கு சந்தோஷம், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேற்கு பயம், ஒரு பய உணர்வு ஏற்படும். தெற்கு பீடை, வடக்கு சுபம், எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்களாலும் அந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும். தென்கிழக்கு திரவிய லாபம், தென்மேற்கு மரண சம்பந்தமான ஒரு தகவல் ஏற்படும் அப்படின்றாங்க. வடமேற்கு திரவிய நாசம், அதாவது திரவியம் சம்பந்தமான பொருட்கள் நஷ்டம் ஏற்படும் அப்படின்றாங்க. வடகிழக்கு நஷ்டம். ஆகாயம் நல்ல வார்த்தைகள் நீங்கள் கேட்கலாம். பூமி ஐஸ்வர்யம். புதன்கிழமை பூமியிலிருந்து சத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாழன் கிழக்கு அசுபம், மேற்கு கஷ்டம், தெற்கு திரவிய லாபம், வடக்கு தீமை, தென்கிழக்கு மரணம், தென்மேற்கு காரிய சித்தி, வடமேற்கு நல்ல வார்த்தைகளை கேட்க போகிறீங்க. வடகிழக்கு போஜன சுகம். போஜனம் என்றால் இன்னும் சுகபோக வாழ்க்கைக்கான ஒரு பொருள். நல்ல சுகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போது. ஆகாயம் கலகம், பூமியும் கலகம். வியாழக்கிழமையில் இந்த திசைகளிலிருந்து கௌரி சத்தம் எழுப்பிட்டால் இதுபோல் விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கிழக்கு சுபம், மேற்கு சந்தோஷம், தெற்கு தரிசனம், வடக்கு கலகம், தென்கிழக்கு அலங்காரம், தென்மேற்கு நல்ல வார்த்தை, வடமேற்கு கலகம், வடகிழக்கு சத்ரு பயம், ஆகாயம் பொருள் வரவு. நல்ல சைன், குட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே வெள்ளிக்கிழமையில் இந்த திசைகளை சத்தம் ஏற்பட்டால் அதற்கான பொருள். சனிக்கிழமை கிழக்கு நல்ல வார்த்தைகள், மேற்கு வஸ்திர லாபம், தெற்கு ராஜ தரிசனம், வடக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்துவீங்க. தென்கிழக்கு திரவிய லாபம், தென்மேற்கு துரோகம், வடமேற்கு போகம், வடகிழக்கு திருடர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாயம் காரிய நஷ்டம், பூமி காரிய சித்தி. சனிக்கிழமைகளை இந்த திசைகளை சத்தம் கேட்டால் இதுக்கான அறிகுறி இதுதான். கௌரி பஞ்சாங்கம் இன்றைய அளவிலும் பெரியவர்களும் சரி பல முன்னோர்களும் சரி கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு பலன், ஒரு சாஸ்திரம் தான். ஸோ கௌரின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.